வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகி உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகி உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகளின் அடிப்படையில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்தன. இது குறித்து கூடுதல் விவரங்கள். திரு நரேந்திர மோடி, திருமதி ஜார்ஜியா மெலோனி ஆகிய இரு தலைவர்களும் இன்றைய சந்திப்பின் போது பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் உலக பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்தனர். பொருளாதாரம் மற்றும் தூதரக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் அதேவேளை உலக பிரச்சனைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளை பராமரிப்பதில் இத்தாலி அளித்து வரும் ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலிய அதிபர் திரு சர்ஜியா மாட்டரெல்லாவையும் சந்திக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ரோம் நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆங் யூ பேக்கை சந்தித்து பேசினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க ஏதுவாக பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு சைபர் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து உடன்பாடுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்வதில் தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஆளில்லா குட்டி விமானங்களிலிருந்து ஏவப்பட்டு துல்லியமான வழிகாட்டுதல் அடிப்படையில் இலக்குகளை சரியாக தாக்கவல்ல இந்தியாவின் அதிநவீன ULPGM-V3 ஏவுகணையை தயாரிப்பு நிலையில் ஏவி பரிசோதிப்பதில் வெற்றி பெற்றுள்ள DRDO விஞ்ஞானிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை கூட்டாளிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் முக்கிய மைல்கல்லாக இப்பரிசோதனை அமைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஹெலிகாப்டர், ட்ரோன் போன்ற வான் இலக்குகளை மட்டுமின்றி பீரங்கி போன்ற தரை இலக்குகளை தாக்குவதிலும் மிகவும் திறம்பட்டதாக இந்த ஏவுகணை திகழும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். விக்சித் பாரத் இலக்கை எட்டவும் சமுதாயத்தை வளர்ச்சியின் உச்சிக்கு இட்டு செல்லவும் அதிகாரிகள் பல சமயங்களில் நடப்பு நிலவரங்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் குழு ஒன்று இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். பலதரப்பட்ட துறைகளில் பணியாற்றவும் சிறப்பு துறைகள் சார்ந்த நிபுணர்களை வழிநடத்தவும் இளம் அதிகாரிகளுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் மக்கள் நலனுக்கு ஏற்ப சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் முடிவுகளை எடுக்காமல் விடுவது சரியானதாக இராது என்றும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்வதான மத்திய அரசின் முடிவை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது மத்திய அரசின் கொள்கை அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரச்சனை என்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. பின்தங்கிய பிரிவினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்க இத்தகைய மக்களின் எண்ணிக்கை விவரங்களை தெரிந்து கொள்ளும் தேவை அரசுக்கு இருப்பதால் இத்தகைய விவரங்களை சேகரிப்பதில் தவறேதும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். முதலில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவையின் உறுப்பினராக பதவியேற்றதை தொடர்ந்து திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய அமைச்சர்களும் பின்னர் இதர உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும், பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும், இக்கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகி உள்ளது. மாணவர்கள் 92.15%, மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்ற 12,467 பள்ளிகளில் 5,171 பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. இதில் 1931 அரசு பள்ளிகளும் அடங்கும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 97%க்கும் அதிகமாக தேர்ச்சி விகிதம் பதிவாகி உள்ளது. சிறையில் இருந்தே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 370 கைதிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து எடைக்கற்கள் மற்றும் அளவீட்டு சாதனங்களின் துல்லிய தன்மையை சரிபார்த்து சான்றளிப்பதன் மூலம் வர்த்தக சந்தையிலும் சமுதாயத்திலும் முழுமையான நேர்மையை நிலைநாட்டுவதே அளவியல் சட்டங்களின் நோக்கம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக அளவியல் தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மெய்நிகர் முறையில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். தொழில் வர்த்தக துறையினர் இடையே அளவீட்டு துல்லியத்தையும் நுகர்வோர் இடையே நம்பிக்கை உணர்வையும் மேம்படுத்துவதில் அளவீட்டு சட்டங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமைச்சர் திரு ஜோஷி கூறினார். சிந்து சமவெளி காலத்திலிருந்தே இந்தியாவில் ஒரே சீரான அளவைகள் பயன்படுத்தப்படுவதையும், தற்போது சர்வதேச சட்ட அளவியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள 13 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவிலான சட்ட அளவியல் இணையதளம் ஒன்றை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாராகும் பொருட்கள் உலக தரத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா, மும்பை அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.